ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம துபாயில் ஸ்டே பண்ண ஹோட்டலோட ஃபுல் வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல் ரூம் டூர் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டு பிளாக் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம துபாய் என்ட்ரு ஆகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம செக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ரூமை செக்கிங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு நம்ம ரூம் கீ வாங்கிட்டு போக வேண்டியது தான். இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க, வியூவும் சரி, ரிசப்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சாண்டா இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீ வச்சுருந்தாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் முடிச்சுட்டு கார்டு வாங்கிட்டு மேலே ரூம் கார்டு வாங்கிட்டு நம்ம போனதுமே இந்த ரூம் கிட்ட நம்ம லாக் கிட்ட நம்மளோட கார்டை வச்சுட்டு ஓப்பன் பண்ணி இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதும் நம்மளுக்கு பவர் கிடச்சிருங்க. அது கார்டு போட்டால் தான் பவர் ஆன் ஆகும். பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் ஹஸ்பண்ட் கொண்டு வர கீழே போயிட்டாங்க. லக்கேஜ் கார் பார்க்கிங் எங்கே விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர கிளம்பிட்டாங்க. பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. என் பசங்க எங்கே ஸ்விம்மிங் பூல் எங்கே, இது எங்கன்னு தேடிட்டு தான் இருந்தாலுங்க. ரூமோட என்ட்ரன்ஸ் இது தான். நம்ம கார்டு போட்டதும் ஃபஸ்ட்லேருந்து நான் என்னென்னு சொல்கிற பாருங்க, லைட் ஆன் பண்ணிட்டோம். உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷ் ஏரியாவும் அதிலே தான் இருக்குது. கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஷவருக்கு சூப்பராக இருக்குது. பாத்ரூம் ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா செம்ம சில்னஸுங்க. தண்ணி ஓப்பன் பண்ணதும் ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஹீட் வச்சா நார்மல் நம்மளுக்கு வார்மாக எப்படி வரும் அப்படி தான் வந்துச்சு. ரொம்ப ஓவர் ஹீட்டில் வாட்டர் வரல. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணால் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வாட்டர் பாட்டில், 2 டீ கப்பு கிட்டில் வச்சுருந்தாங்க. நம்ம டீ காஃபி போடணுன்னா. அப்புறம் காஃபி பவுடர், டீ பேக்கு, ப்ரௌன் சுகரில் நிறைய வச்சுருந்தாங்கங்க. ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், அப்புறம் இன்னொரு சுகர் எதோ வச்சுருந்தாங்க. அப்புறம் மில்க்கு பார்த்திங்கன்னா, மில்க்கு தாங்க இதில் பார்த்திங்கன்னா மில்க் பவுட்ரு கொடுக்காம குட்டியாக கொடுத்துருந்தாங்க. மில்க் அதில் 2 ஸ்பூன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் லேம்பும் நம்மளுக்கு கொடுத்து அங்கே ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு சேர் போட்டு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு வேலை டீ போட்டு குடிக்கிறது தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்க்கும் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு வெளியே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 42 இன்ச்சு டிவி கொடுத்துருந்தாங்க. 2 பக்கம் சைடில் பெட் கம் ஷோபான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 கிட்ஸ்க்கும் சொல்லியிருந்ததுனால 2 கிட்ஸ்க்கும் 2 சிங்கிள் பெட் கொடுத்துருந்தாங்க. இது குயின் சைஸ் பெட்டுங்க. பெட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சார்ஜர் கேபிள் வச்சுக்கிற மாதிரி லைட் லேம்ப்பு, 2 லைட் லேம்ப் இருக்குது. இது வாட்ரு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. லாக்கரில் வைக்கிறதுக்கு நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க. அதை நாங்கள் யூஸ் கூட பண்ணல. லாக்கர் கொடுத்துருந்தாங்க. சைடில் அப்படியே பார்த்தீங்க சொன்னால் சூப்பரான நம்மளுக்கு மெயினான ஐட்டம் இது தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையர் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நம்ம மெயின் அது தானே, நம்ம எங்கன்னா வெளியே போனால் ரெடி ஆகிட்டு போகணும் இல்லைங்களா. சூப்பராக இருந்துச்சு. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் டயர்ட் ஆகிட்டாங்க. கார் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி அவங்க எப்படா பெட்டில் உட்காந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜில் எதுவும் கிடையாது, நம்ம தான் இதெல்லாம் வேணும்னா வாங்கி வச்சுக்கணும் போல். டஸ்ட்பின் பெட்ரூம்லேயும் ஒன்று கொடுத்துருந்தாங்க, வாஷ்ரூம்லேயும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க ஃபுல் ரூம் டூர் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணவங்களுக்கு ஃபோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம் டூர். இந்த ரூமுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபர் டேக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். நாங்கள் தங்கியிருந்தது ஹோட்டல் ப்ரீமியர்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சுங்க ஹோட்டல். எந்த குறையும் சொல்ல முடியாது. நாங்கள் 5 டேஸ் ஸ்டே பண்ணோம். 5 டேஸுமே நம்மளுக்கு ரூம் க்ளீனிங்லேருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம இருக்கும்போது கேட்குறாங்க பண்ணணுமான்னு. நம்ம கிளம்பிட்டோன்னா அவங்களே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துட்றாங்க. கீழே பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் உங்களுக்கு
ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ளஸ் ஜிம் இருக்குது. ஜிம் நான் ஃபுல் வீடியோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக போகணும், சுற்றி பார்க்க போகணும், நல்லா சாப்பிட போகணும். சாப்பிட்டா வெயிட் என்ன பேருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரிஸ் இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஜிம்மில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு. ட்ரெட்மில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங்கு. இங்கே ஒரு லேடி வந்து அவங்களாம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெக்கேஷனில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இது தாங்க. ஹோட்டலில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹோட்டல் ரூம்ஸ் டூர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இனிமேல் வர வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம எப்படி எங்கெங்கெல்லாம் போகணும், துபாயில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்ற வீடியோலலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.